ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீடிங். உங்கள் குலதெய்வம், ஃபேமிலி டேட்டி, அவங்கள பற்றின ஒரு ரீடிங். நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வம்னாலே சில பேருக்கு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியாமல். ஸோ இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. இது அந்த குலதெய்வத்தை பற்றின மெசேஜோ இல்லை அந்த குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜோ எடுத்துக்கோங்க. இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்டு 5 of Swords, Four of Cups, நிறைய பேர் இதை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அவங்க குலதெய்வம் யாருன்னு தெரியல. ப்ளஸ் வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு டஃபஸ்ட். இன்றைக்கி நான் பண்ண லாஸ்ட் ரீடிங்லும் 9 of Swords வந்தது. 9 of Swords வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், அதை பற்றி குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ வந்துட்டு இந்த 9 of Swords வந்து 2 வாட்டி வந்திருக்கு. 4 of Cups டிசப்பாயின்மெண்ட்டு, 5 of Swords லாஸு. போராடுறோம், அதுக்காக ரிசல்ட் கிடைக்கல, டிப்ரெஷன் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. நிறைய பேர் தனியாக இருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட குலதெய்வம் யாரோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆஃபரிங்ஸ். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. லைக் வந்துட்டு சில பேர் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. சிலர் வந்துட்டு இந்த நான்வெஜ் கொடுக்குற அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சாம்பிரதாயம் இருக்கோ அதை பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆஃபரிங் தர சொல்லி கேட்குறாங்க. ஆஃபரிங்கன்றது தெரியும், நம்ம காணிக்கை கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு படையல் காணிக்கையோ என்ன நீங்கள் கொடுத்து உங்கள் ஃபேமிலியில் பழகியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ சில பேருக்கு வெஜ் ஃபுட்டு கொடுத்து ஆஃபரிங் பண்ணி வேண்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாமி ஏதோ ஒரு ஆஃபரிங் கேட்குறாங்க. இந்த நிறைய பேர் பார்க்குற இதில் ஒரு ஆண் குலதெய்வமும் ஒரு பெண் குலதெய்வமும் வந்திருக்கு. சில பேருக்கு இது ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு மேல் ஃபிகர். எம்பரர்ன்றது ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு மேல் ஃபிகர். ஸோ ஒரு ஆணும் ஒரு பெண், அந்த மாதிரி ஒரு குலதெய்வம் காமிக்கிறாங்க. எம்பரர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முனீஸ்வரரோ கருப்பு சாமியோ இல்லை ஒரு பயங்கர ஒரு தைரியமான ஒரு சாமியோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய சாமிங்க இருக்காங்க. எனக்கு எல்லாரையும் தெரியாது.